இங்க தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போட்டு நடக்கும். மக்கள் தீர்ப்பை மீறி நீங்க ஒரு விஷயத்தை தோத்து போன 2 பேரையும் ஒன்று பண்ணுவீங்க அப்படின்னா மக்கள் புரட்சி வெடிக்கும். நல்லா பார்த்துடுங்க. இது மக்கள் வேற மாதிரி திரும்பிடுவாங்க. கட்டுப்படுத்தவே முடியாது உங்களால. அதாவது மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச ஒரு மனுஷன் தான் இவ்வளோக்குள்ள ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கல. எங்கேயுமே நடக்கல. இப்போ அப்படி ஒரு அதிசயம் வந்திருக்கு. ஏன்னா மக்கள் விஜயாவில் முதலாவுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அது நடக்கலை அப்படின்னா அதுக்கோட விளைவில் நீங்கள் சந்திப்பீங்க. மறு எலெக்ஷன் வரட்டும். மறு எலெக்ஷன் வந்துச்சு சப்போஸ் 234 தொகுதியில் விஜய் ஜெயிக்காது. நான் அடித்து சொல்கிறேன். ஒரு இடம் மாறாது. அதுக்கப்புறம் எத்தனை காலம் ஆனாலும் திமுக அதிகம் கூப்பில் தான் இருக்கணும். எதிர்கட்சியாக தான் நீங்கள் இருக்கணும். இல்லை என்ன நடக்குதுன்னு கேட்குறேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக ஒரு டென்ஷன். அதாவது மக்கள் இவ்வளோக்குள்ள எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க ஒரு ஆளாக முதலமைச்சர் ஆக்கணும்னு தோற்று போன நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் தான் முதல் அப்படின்னா என்னதுன்னு கேட்குறேன். இல்லை மக்கள் ஓட்டு போட்டவங்க கேன பையனான்னு கேட்குறேன்.